ஓகே. சூப்பர். நம்மளோட ஆக்சஸ் இந்தியால பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளோட டீம்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த லீடர்ஷிப் குவாலிட்டீஸ் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா வந்து, முதல்ல நம்மளோட டீம்ல இருக்கிற லீடர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்கள நான் இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து, ஹாஜிரா சிஸ்டர் அவங்க இந்த வியாபாரத்த எடுத்து எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சக்சஸ்ஃபுல்லாவும், எந்த அளவுக்கு டெடிகேஷனாவும், எந்த அளவுக்கு வந்து இந்த வியாபாரத்த வந்து அவங்க இன்வால்வ்மென்ட்டோட பிளஸ் இத வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த வியாபாரத்த வந்து புரிஞ்சு பண்ணியிருந்தா, அவங்க சிஇடி அப்படின்ற ஒரு லெவல் பிளஸ் அதையும் தாண்டி நியர்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூ. 50,00,000 மேல எக்ஸாக்ட்டா தெரியாது. ஒரு ரூ. 50,00,000 மேல வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கிற சம்பாதிச்சிருக்க நபர் அவரு. அவங்க. சரிங்களா? அதே மாரி அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க ரோல் மாடலா வச்சு, அவங்க வந்து சொல்றத வந்து கேட்டு பண்ண லீடர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சமீமா சிஸ்டர். இப்ப என்னோட லீடர் வந்து இவ்ளோ சம்பாதிச்சிருக்காங்க. இருந்தாலும் என் லீடர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா வந்து பெஸ்ட்டா வந்து நான் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஸ்டில் நவ் அவங்களும் இந்த வியாபாரத்த எந்த அளவுக்கு வந்து கத்துக்க முடியுமோ, எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வியாபாரத்துல அவங்க வந்து அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து இன்வால்வ்மென்ட் குடுத்து, இந்த வியாபாரத்த கத்துக்கிட்டு, அவங்களோட டீமுக்கு நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து, அவங்கள மாதிரி வந்து இந்த வியாபாரத்த வந்து பண்ண வைக்கணும். அவங்கள மாரி இந்த வியாபாரத்துல பார்த்தீங்கன்னா வந்து இன்கம் வந்து சம்பாதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து டீம்க்காகவே வந்து யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு சூப்பரான வந்து ஒரு லீடர் சமீமா சிஸ்டர். அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி வந்து ஒரு ரூ. 35,00,000 மேல வந்து இன்கம் வந்து எடுத்திருக்காங்க. அ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பாராட்டு வந்துருச்சுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து, அ நம்மளோட டீம்ல வந்து இன்னும் நெறைய சிடிஎஸ் வந்திருக்காங்க. பர்வீன் மேடம் இருக்காங்க. சீமா சிஸ்டர் இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இருக்கேன். முனிராஜ் சார் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து, டெய்லியும் எப்படியாவது என் டீம வந்து நான் அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து நான் கொண்டு போணும். என் டீம்ல இருக்கிற வந்து ஒவ்வொரு நபரும் பார்த்தீங்கன்னா வந்து, நான் அடுத்த லெவல்ல வந்து நான் வந்து குரோத் பண்ண வைக்கணும். நான் என்னோட டீம்ல இருக்கிற ஒவ்வொரு நபரும் பார்த்தீங்கன்னா வந்து, என்ன மாதிரி வந்து ஒரு பெஸ்ட்டான வந்து ஒரு சிடியா வந்து நான் வந்து மாத்தணும். என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பெஸ்ட்டான வந்து ஒரு ஈடியா வந்து நான் வந்து கிரியேட் பண்ணணும். என்ன மாதிரி ஒரு பெஸ்ட்டான வந்து ஒரு இன்கம் ஏர்னரா வந்து மாத்தணும் அப்படின்றதுக்காக, டெய்லியும் இந்த லீடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து யோசிச்சுட்டு இருக்கிற நபர் தான். சரிங்களா? இந்த இடத்துல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இங்க நார்மலா இன்னைக்கு ஜாயின் பண்ண நபரா இருக்கலாம். இல்ல நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் ஆயிருக்கு சார் அப்படின்ற நபரா இருக்கலாம். இல்ல நான் இந்த கம்பெனியில வந்து ஈடியா இருக்கேன் அப்படின்ற நபரா இருக்கலாம். சரிங்களா? இப்ப நான் சொன்ன எல்லாருமே, அவங்க இந்த லெவல்ல வந்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, அவங்க ஒரு சில விஷயத்த ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணதுதான். அது எல்லாமே என்ன அப்டின்னா, இப்ப வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் லீடர்ஷிப் குவாலிட்டீஸ் சரிங்களா? இப்ப நான் வந்து சமீமா சிஸ்டரா இருக்கட்டும், சீமா சிஸ்டரா இருக்கட்டும், ஆஜிரா சிஸ்டரா இருக்கட்டும், பர்வீன் சிஸ்டரா இருக்கட்டும் சரிங்களா? நான் இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து நான் பேசுறேன் அப்டின்னா, அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட்டான வந்து ஒரு பெர்சனா வந்து இருக்கிறதுனால தான் வந்து, அவங்கள பத்தி நாம வந்து இப்ப வந்து பேசுறோம். சரிங்களா? அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெஸ்ட்டான பெர்சனா வரணும் அப்டின்னா, இந்த வந்து ஒரு சில குவாலிட்டீஸ் எல்லாம் வந்து இருக்குல்ல. இத நாம வந்து இந்த இடத்துல நம்மளும் வந்து இப்ப வந்து கத்துக்கிட்டு, அவங்கள மாரி வந்து நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டான பெர்சனா வந்து நம்ம இப்ப வந்து வரப்போறோம். சரிங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டீஸ் என்ன அப்டின்னா, அ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சரிங்களா? நார்மலா நான் வந்து எந்த ஒரு வியாபாரமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, நான் எந்த ஒரு நபர்கிட்ட போயிட்டு நான் வந்து பேச போறதா இருந்தாலும் சரி, முதல்ல எனக்கு கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து மஸ்ட். நான் வந்து இந்த வியாபாரத்த ஒருத்தர்கிட்ட நான் தெரியப்படுத்த போறேன் அப்படின்னா, முதல்ல அந்த நபர் என்ன சொல்றாங்கன்ற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட்டு நான் வந்து லிசன் பண்ணணும். எடுத்த உடனே நாம போயிட்டு ஒரு நபர்கிட்ட போயிட்டு உட்கார்ந்த உடனே, "சார் இதுதான் சார் ஆக்ஸஸ் இந்தியா பிசினஸ். நீங்க வந்து இதுல பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரா சம்பாதிக்கலாம். நீங்க இதுல பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து வாரம் ரூ. 600லேருந்து ரூ. 60,000 சம்பாதிக்கலாம்." எதுவுமே வந்து தயவு செய்து நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பேசாதீங்க. முதல்ல அந்த நபருக்கு என்ன தேவை? அவங்களுக்கு வந்து நம்ம என்ன குடுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
முதல்ல அந்த நபர்கிட்ட இருந்து வர வார்த்தைய வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபுல்லா வந்து நம்ம லிசன் பண்ணணும். சரிங்களா? நம்ப அந்த நபர்கிட்ட இருந்து நான் அவருக்கு என்ன தேவை? எனக்கு வந்து நான் வந்து இவ்ளோ கடன வந்து நான் அடைக்கணும். நான் இவ்ளோ வந்து எனக்கு வந்து கமிட்மெண்ட் இருக்கு. எனக்கு மாசம் ரூ. 1,00,000 கமிட்மெண்ட் இருக்கு. எனக்கு மாசம் ரூ. 2,00,000 கமிட்மெண்ட் இருக்கு. அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு நம்ப அவங்க கிட்ட வந்து அத நம்ப அவங்க வாயிலிருந்து நம்ம வந்து வர வச்சா தான், அவங்க கிட்ட நம்ம எப்படி வந்து நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். எடுத்த உடனே நாம வந்து ஆக்சிஸ் இந்தியால நீங்க வந்து வாரம் இவ்ளோ சம்பாதிக்கலாம். நீங்க வந்து இந்த லெவல்ல வந்து இருக்கலாம். ஹரி சார் இவ்ளோ சம்பாதிச்சிருக்காரு. அவங்க இவ்ளோ சம்பாதிச்சிருக்காங்க. ஹாஜிரா சிஸ்டர் இவ்ளோ சம்பாதிச்சிருக்காங்க. சமீமா சிஸ்டர் இவ்ளோ சம்பாதிச்சிருக்காங்க. எதுவுமே வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து யூஸ் ஆகவே ஆகாது. நீங்க அவங்க கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்றத வந்து லிசன் பண்ணி, நீங்க அவங்களுக்கு என்ன தேவைன்றத நீங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களுக்கு நீங்க வந்து என்ன சொன்னாலும் அவங்களுக்கு பெருசா வந்து ரீச் ஆகவே ஆகாது. ஃபர்ஸ்ட்டு ஒரு கெஸ்ட் கிட்ட போயிட்டு நாம வந்து உட்கார்றோமா, ஃபர்ஸ்ட்டு அவங்கள பத்தி விசாரிங்க. அவங்க என்ன நிலைமையில இப்ப இருக்காங்க? அதுக்கு நம்ம வந்து எத்தன கிட்டு வந்து அவங்க கிட்ட வந்து குடுக்கலாம்? எந்த ஐடி வந்து நம்ம வந்து குடுக்கலாம்? எந்த ஐடி அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டடா இருக்கும்? அதனால அவங்களுக்கு அவங்களோட ரிலேஷன் சரவுண்டிங்ல நம்ம எந்த கிட்டெல்லாம் வந்து உங்க ரிலேஷன் சைட்ல வந்து எடுக்க முடியும் அப்படின்றத, நம்ம அவங்க கிட்ட இருந்து வந்து நம்ம பேசம்போது தான் வந்து அது எல்லாமே வந்து தெரியும். அவங்களோட சூழ்நிலை வந்து எப்படி இருக்கு? அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி ஒரு ஐடி அவங்க கிட்ட இருந்து வாங்கலாமா? இல்ல 3 ஐடில அவங்கள வந்து பிசினஸ் பண்ண வைக்கலாமா? இல்ல 7 ஐடில பிசினஸ் பண்ண வைக்கலாமா? இல்ல 15 ஐடில பிசினஸ் பண்ண வைக்கலாமா? அப்படின்றத முதல்ல நீங்க அவங்க கிட்ட வந்து ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒண்ணுத்துல வந்து இல்ல அப்படின்னா, கண்டிப்பா வந்து அந்த நபர ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனா வந்து உங்களால மாத்தவும் முடியாது. அந்த நபர் உள்ள வரவும் வந்து வைக்க முடியாது. சரிங்களா? விஷயம் அவங்க சொல்றத நம்ம வந்து காது குடுத்து வந்து கேட்டு, அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன குடுக்கணுமோ, என்ன விஷயத்த நாம வந்து கொண்டு போறோமோ, அத வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளா வந்து ஒரு பிளான் குடுத்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து அந்த நபர் வந்து உள்ள வரத்துக்கான எல்லா பாசிபிலிட்டீஸுமே வந்து இருக்கு. நம்ம இத வந்து நெறைய எக்ஸாம்பிளோட சொல்லலாம். நம்ம கம்பெனியோட விபி ஜிஆர் விஜய் சாரும் பார்த்தீங்கன்னா வந்து, அவரு வந்து ஒரு துணி கடையில வேல பார்த்துட்டு இருந்தாரு. துணி கடையில வேல பார்த்துட்டு இருக்கும்போது, அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து, அடிஷனலா அவங்களோட ஃபேமிலிய வந்து மாத்தணும். இப்ப இருக்கிற சிச்சுவேஷனோட நான் அடுத்த லெவலுக்கு வந்து போணும் அப்டின்னும்போது, அவருக்கு கிடைச்ச வாய்ப்ப, அவங்க வந்து என்ன அப்டின்னா, "நீ இப்ப வந்து துணி கடையில ஒர்க் பண்ற. 100% உன்னோட லைஃப் வந்து மாறாது. நீ அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து போணும். நீ அடுத்த லெவலுக்கு வந்து நீ வந்து சம்பாதிக்கணும் அப்டின்னா, நீ ஆக்ஸஸ் இண்டியான்னு ஒரு பிசினஸ வந்து நீ எடுக்கணும். ஆக்ஸஸ் இண்டியான்ற பிசினஸ் எடுத்து வாரம் ரூ. 600லேருந்து ரூ. 60,000 வந்து நீ சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றத, நம்ப பாஸ்கர் சார் வந்து சொன்னதோட விளைவு தான், அவரு இந்த பிசினஸ்ல வந்து இப்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு பெர்சனா வந்து இருக்காரு. சரிங்களா? இது எப்படி வந்து அவருக்கு தெரியும் அப்டின்னா, முதல்ல ஜி.ஆர். விஜய் சார் என்ன சொல்றாருன்றத பாஸ்கர் சார் வந்து கேட்டதோட விளைவு தான், அவருக்கு இந்த பிசினஸ் வந்து செட் ஆகும். இந்த பிசினஸ் வந்து இவனுக்கு வந்து குடுத்தே ஆகணும். இவனுக்கு வந்து இந்த பிளான் தான் இவன் லைஃப் வந்து மாத்தப் போகுது. இந்த பிளான் தான் இவரோட லைஃப் வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் ஆகப் போகுது. அப்படின்றதுக்காக, அவரு அன்னைக்கு டிசைட் பண்ணதோட விளைவு தான் ஸ்டில் இப்ப பார்த்தீன்னா வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு விபியா வந்து இருக்காரு. 1 crore பார்த்தீன்னா வந்து ஒரு வீடு கட்டுற நெலைமைக்கு பார்த்தீன்னா வந்து கொண்டு வந்து வச்சிருக்காரு. சரிங்களா? அதனால விஷயம் யாருக்கு என்ன தேவை? யாருக்கு என்ன விஷயம் குடுக்கணும்ன்றத முதல்ல அவங்க வாயிலிருந்து வந்து வார்த்தைய வச்சு தான் நாம வந்து ஒரு பிளானே வந்து நாம வந்து குடுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான வந்து ஒரு பாயிண்ட். ஓகே. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் மைண்ட் செட். இந்த கிளியர் மைண்ட் செட் அப்டின்னா, இப்போ நான் வந்து ஒரு கெஸ்ட் கிட்ட போயிட்டு வந்து நான் வந்து பேசப் போறேன். மேபி அந்த கெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச நபர், இல்ல நம்மளோட ரிலேஷன், இல்ல நம்மளோட ஃப்ரெண்டு அந்த மாரி பார்த்தீங்கன்னா வந்து யாரோ ஆ ஒருத்தர் நம்ம தெரிஞ்சவங்க மூலியமா தான் வந்து ஒரு கெஸ்ட்ட போயிட்டு வந்து நம்ம வந்து மீட் பண்ணவே வந்து போறோம். சரிங்களா? இப்போ நம்ம மீட் பண்ண போற நபரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து, ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணி நாம வந்து மேக்ஸிமம் வந்து வச்சிருப்போம்.
சரிங்களா? இப்ப கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற நபர்கிட்ட நீங்க வந்து போன உடனே அவங்களோட டீட்டெயில்ஸ் அது எல்லாமே வந்து கேட்டுட்டு, அந்த நபரோட மைண்ட் செட் பிளஸ் நீங்க வந்து என்ன விஷயம் வந்து நீங்க அந்த நபருக்கு வந்து குடுக்க போறீங்க அப்படின்றத நீங்க 100% வந்து நீங்க டிசைட் பண்ணி வச்சுட்டுருப்பீங்க. ஏன்னா, நம்ம வந்து எடுத்த உடனே வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யாரும் வந்து சடனா வந்து பிளான் வந்து நம்ம வந்து குடுக்க போறது கிடையாது. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம இந்த நபர போயிட்டு பார்க்க போறோமா? ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து டாக்டர போயிட்டு பார்க்க போறோமா? நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே நம்ம வந்து டாக்டருக்கு தான் போயிட்டு பார்க்க போறோம். ஏன்னா டாக்டருக்கு ஏத்த மாரி வந்து நம்ம வந்து ஒரு பிரசன்டேஷன் வந்து குடுக்கணும். பிளஸ் வந்து நம்ம டாக்டருக்கு வந்து இந்த கிட் வந்து குடுத்தா தான் வந்து கரெக்ட்டா இருக்கும். பிளஸ் வந்து நம்ம வந்து இவங்கள பத்தின வந்து ஒரு டெஸ்டிமோனியல் வந்து அவங்க கிட்ட வந்து சொன்னா தான் வந்து கரெக்ட்டா இருக்கும். அப்படின்றத நீங்க கெஸ்ட்டுக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட மைண்ட் செட் வந்து நீங்க வந்து பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து நீங்க வந்து வச்சிருப்பீங்க. சரிங்களா? வைக்கல அப்படின்னா, தயவு செய்து நீங்க ஒரு பிளான் போறதுக்கு முன்னாடி யாரு என்ன வொர்க் பண்றாங்க? அவங்க வந்து என்ன இதுல இருக்க என்ன ப்ரொஃபஷன்ல இருக்காங்கன்றத வந்து நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து கூட்டு என்னது போற நபர் கூட்டு போற நபர்கிட்ட எல்லார்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க வந்து ஒரு கிளியரான வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து கேட்டு வச்சுக்கங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க கரெக்ட்டா அந்த நபர்கிட்ட வந்து ஒரு ரிசல்ட் வந்து நீங்க வந்து எடுக்க முடியும். சரிங்களா? அதனால இந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப, 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 ரொம்ப மஸ்ட். சரிங்களா? இந்த விஷயத்துக்கு வந்து நான் வந்து இன்னும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம். இப்ப நீங்க நார்மலா வந்து ஒரு அட்வொகேட் கிட்டயே நீங்க வந்து போறீங்க அப்டின்னா, இப்ப வந்து நம்மளோட டீம்ல வந்து இருப்பாங்க. இல்ல வேற ஒரு டீம்ல வந்து இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க கிட்ட போயிட்டு பிளான் அது எல்லாமே வந்து குடுத்துட்டு, "சார் உங்கள மாரி வந்து ஒரு அட்வொகேட் தான் சார். அட்வொகேட் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஸ் இந்தியால இந்த லெவல்ல வந்து சம்பாதிச்சிருக்காங்க. இவ்ளோ சம்பாதிச்சிருக்காங்க சார். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து இத்தன பேரோட லைஃப் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆக்சிஸ் இந்தியா பிசினஸ் வந்து நீங்க எடுத்தீங்க அப்டின்னா, இந்த லெவல்ல பார்த்தீங்கன்னா வந்து நீங்களும் வந்து சம்பாதிக்கிறதுக்கான அதே வாய்ப்ப வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணி குடுத்துருக்காங்க சார்." அப்டின்னு சொல்லிட்டு நாம இந்த விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட சொல்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டிய வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த நபர் வந்து உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் பார்த்தீங்கன்னா வந்து 90% வந்து நம்ம தான் அவங்களுக்கு இந்த பிளான் குடுக்கும்போது, இந்த குளோசிங் குடுக்கும்போதே அவங்களுக்குள்ள வந்து ஒரு கிரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு விஷயத்த வந்து சொன்னா தான் அவங்களுக்கு 100% வந்து ரீச்சே ஆகும். நீங்க எத்த உடனே வந்து நீங்க வந்து பிசினஸ மட்டும் நீங்க அவங்களுக்கு வந்து ஃப்ளட்ஜ் பண்ணீங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு ஃப்ளட்ஜ் பண்றீங்களோ, அதே ஃபோக்கஸோட வந்து உங்களுக்கு வந்து வெளில வந்துரும் அது. சரிங்களா? நீங்க வந்து எக்ஸாம்பிளோட, ரியாலிட்டியோட நீங்க வந்து சொல்லம்போது தான், உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெடைக்கும். சரிங்களா? இது வந்து 2வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஓகே. அ இது பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இது எல்லாருக்குமே வந்து இருக்கும். சரிங்களா? அ ஒரு சில பேருக்கு வந்து அதிகமாவே இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். சரிங்களா? எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து கம்மியாகும். ஏன் அப்படின்னா, ஆக்ஸஸ் இந்தியா பிசினஸ்ல யாருக்கெல்லாம் வந்து இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து கம்மியா இருக்கோ, அவங்க டெய்லி ஃபீல்டுல வந்து போறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா, நம்ம என்னாதான் வந்து நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி 2 பாயிண்ட் வந்து நான் சொன்னேன்ல அதுக்கான விளக்கம். நாம என்னாதான் போயிட்டு ஒரு நபர்கிட்ட சரி இது பண்ணியிருக்காங்க, அத பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும், அவங்க வந்து வார்த்தை வந்து எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. இந்த மாரி நான் 1000 கம்பெனி பார்த்துட்டேன். இந்த மாரி நான் 1000 பிசினஸ வந்து நான் பார்த்துட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலா வந்து நான் ஒரு நபர்கிட்ட வந்து பிளான் வந்து குடுத்திருந்தேன். அ அந்த இது வந்து சிரிக்கிற மாரி கூட இருக்கலாம் இந்த விஷயம். பட் ஆனா வந்து அவரு வந்து சொல்றதுக்கு கூட தைரியம் இல்லாத ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து பிளான் குடுத்துட்டேன். பிளான் குடுத்துட்டு அந்த நபர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து, நான் அடுத்த நாள் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் கால் பண்றேன். அவரு வந்து நான் மார்னிங் கால் பண்றேன். நான் வந்து ஈவினிங் சொல்றேன் அப்டின்னாரு. சரிங்களா, ஈவினிங் வந்து நான் மறுபடியும் அகைன் வந்து நான் கால் பண்றேன். கால் பண்ணும்போது அவரு வந்து சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, மொத விஷயம், "அப்பா இது வந்து என்கிட்ட காசு இல்லப்பா" அப்டின்னாரு. "சரிங்கண்ணா, பரவால்லண்ணா. மளிகை சாமான் எப்படியும் வந்து வாங்க தானண்ணா போறீங்க. அ இந்த மாசம் இல்ல அப்டின்னா இந்த மாசம் நீங்க வாங்கலன்னா, அடுத்த மாசம் கண்டிப்பா வாங்க தானண்ணா போறீங்க. அப்பா நான் மளிகை சாமான்லாம் வாங்க மாட்டேன்ப்பா" அப்டின்ட்டாரு. இல்லண்ணா, நம்ப சாப்பிடணும் அப்படின்னா மளிகை சாமான் வாங்கணும். அப்பா மளிகை சாமான்லாம் நான் வாங்க மாட்டேன். சரி ஓகேங்கண்ணா.
வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் எடுத்து நீங்க வந்து இதுல வந்து ஒரு கஸ்டமரா நீங்க வந்து உள்ள வரலாம்லண்ணா அப்படின்னு. அப்பா இதெல்லாம் நான் 1998லயே வந்து இதே மாதிரி தான்பா ஒரு ஆப் வந்தது. நான் ஆப்ல வந்து கிட்டத்தட்ட வந்து நான் 20 லட்ச ரூபா வந்து போட்டேன்பா. 20 லட்ச ரூபா போட்டு எனக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சுப்பா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொன்னாரு. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, அவரு வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்த டைரக்ட்டா வந்து அவரால வந்து சொல்லவே வந்து முடியல. இப்போ 1998ல ஆப்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. அப்போ ஆண்ட்ராய்டு மொபைலே வந்து கிடையாது. ஆனாலும், அவரு ஏதோ இவன வந்து அவாய்ட் பண்ணியே ஆவணும் அப்படின்றதுக்காக, அவரு ஏதோ ஒரு விஷயம் அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து, நான் என்னதான் வந்து நான் மோட்டிவேஷனா வந்து போயிட்டு இது பண்ணாலும், அவருக்கு இவருக்கு வந்து நாம இவ்ளோ வந்து சொன்னோமே, அவர் வந்து நாளைக்கு காலைல ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவர் வந்து இப்ப வந்து இந்த மாரி வந்து சொல்லிட்டாரே அப்படின்றதுக்காக, கண்டிப்பா வந்து எனக்கு வந்து ஒரு வெக்ஸா இருக்கும். என்னோட மைண்ட் பார்த்தீங்கன்னா வந்து, இவ்ளோ வந்து நம்ம எஃபெக்ட் போட்டு சூப்பரா பிளான் எல்லாம் குடுத்து, அவர் வந்து சூப்பரா வந்து ஜாயின் பண்ணணும்லாம் சொல்லிட்டு, இப்போ வந்து இல்லன்றாரே! நான் வந்து ஹரி சார் கிட்டலாம் வந்து நாளைக்கு ஐடி கேஷ் வந்து அவருக்கு வந்து அனுப்பிடுவாரு அப்படின்ற அளவுக்கு நான் சொன்னனே! நான் இப்ப வந்து ஹரி சார் கிட்ட வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ற வந்து, ஒரு பயம், பதட்டம் பிளஸ் வந்து எனக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து என் மனசு வந்து கஷ்டமாக ஆரம்பிச்சுருச்சு. சரிங்களா? அடுத்த விஷயம் நான் வந்து ஹரி சார் கிட்ட கால் பண்ணி இந்த மாரி வந்து சொல்றாங்க அப்டின்னும்போது, அவரு சொன்ன ஒரே ஒரு விஷயம், "சரிப்பா விடுப்பா பார்த்துக்கலாம்" அப்படின்னு. ஆனா இருந்தாலும் எனக்குள்ள வந்து ஒரு ஃபீலிங் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். பட் இந்த இடத்துல நான் என்ன யோசிக்கணும் அப்டின்னா, ஹரி சார் சிம்பிளா வந்து இத சொல்ட்டாரே. ஓகே. அப்ப நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம வந்து பெஸ்ட்டா பிளான் குடுக்கணும். இன்னும் பெஸ்ட்டா வந்து நாம வந்து கத்துக்கணும். இன்னும் பெஸ்ட்டா பார்த்தீங்கன்னா வந்து, இன்னும் பெஸ்ட்டான நபர போயிட்டு வந்து நாம வந்து பார்க்கணும். இவங்க நம்பளுக்கான ஆளு கிடையாது. இவங்க நம்பளுக்கான நபர் வந்து கிடையாது அப்படின்றத, நம்பளுக்குள்ளயே பார்த்தீன்னா வந்து, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா வந்து, நீ கண்டிப்பா வந்து இந்த ஆக்ஸஸ் இந்தியா பிசினஸ்ல பார்த்தீன்னா வந்து, இவங்களோட பெஸ்ட்டான ஒரு பெர்சன் வந்து உனக்கு வந்து கிடைப்பாங்க அப்படின்றத, உங்களுக்குள்ளயே வந்து ஒரு மோட்டிவேஷனோட நீங்க வந்து அடுத்து, 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 அடுத்து நம்ம வந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, 100% நம்பளுக்கான ஒரு சூப்பரான வந்து ஒரு லீடர் வந்து கண்டிப்பா வந்து வருவாங்க அப்படின்றத, அந்த இடத்துல எனக்குள்ளயே வந்து நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்ட வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, "ஐய்யய்யோ! நான் கஷ்டப்பட்டு பிளான் குடுத்தேன் சார். நான் கஷ்டப்பட்டு வந்து அவங்கள வந்து நான் கன்வின்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் சார். அவங்க வந்து வரல சார். எனக்கு இந்த பிசினஸே அப்படிதான் சார். எனக்கு இந்த பிசினஸே வந்து அதனால தான் சார் நான் வந்து நான் ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதனால தான் சார் எனக்கு யாருமே வந்து வரமாட்டேன்றாங்க. நான் யாருகிட்ட சொன்னாலும் ஜாயின் பண்ண மாட்டேன்றாங்க. ஒரே ஒரு பிளான பார்த்துட்டு." நம்பளுக்கான நபர் வந்து வெளியில பார்த்தீங்கன்னா வந்து, இன்னைக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்ளோ பேர் வந்து வெளியில வந்து காத்துட்டு இருக்காங்க. நீங்க போயிட்டு அந்த கரெக்ட்டான நபர போயிட்டு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க வந்து ஜெயிக்க பொறந்தவங்க. நீங்க வந்து எப்பவுமே வந்து ஆக்ஸஸ் இந்தியா பிசினஸ்ல வந்து, நான் வந்து கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் பெர்சனா வந்து வருவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்குள்ள 100% இருந்தது அப்படின்னா, சர்வ நிச்சயமா நீங்க ஷார்ட் பீரியட்ல பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு சூப்பரான வந்து ஒரு குவாலிட்டியான லீடர்ஸ் பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து வாரம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூ. 60,000லேருந்து மாசம் 2,40,000 வந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு சர்வ நிச்சயமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு என்ன அப்டின்னா, உங்களுக்கு ரிஜெக்ஷன்ஸ் வந்தாலும், உங்களுக்குள்ள இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ட்ட எப்பவுமே நீங்க வந்து விடவே கூடாது. சரிங்களா? இது வந்து ரொம்ப மஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து, டூ நாட் டிபெண்ட் அதர்ஸ். ஆக்சுவலா நம்மளோட பிசினஸ்லயே, நம்மளோட டீம்லயே பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேர் இருக்காங்க. சார் இவங்க வந்தா தான் சார் எனக்கு ரிசல்ட் வரும். தமீமா சிஸ்டர் பேசினா தான் எனக்கு ரிசல்ட் வரும். ஆதிரா சிஸ்டர் சொன்னா தான் வந்து எனக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட்டே ஃபிக்ஸ் ஆகுது. பர்வீன் சிஸ்டர் வந்து அங்க போயிட்டு உட்கார்ந்தா தான் ஐடியே வருது. சீமா சிஸ்டர் வந்து அங்க ஹோம் மீட்டிங் பண்ணா தான் உங்களுக்கு ரிசல்ட்டே வருது. இளங்கோ சார் அங்க எதுவுமே பண்ண வேணாம். வந்து உட்கார்ந்தாவே போதும். ஐடி வந்துரும். தயவு செய்து நீங்க யாருன்றத வந்து ப்ரூவ் பண்ணுங்க. நான் வந்தா தான் ஐடி வரும். இவங்கெல்லாம் வந்தா தான் ஐடி வரும். அப்படியெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. நீங்க இவ்ளோ நாளா நீங்க வந்து அவங்கள வந்து டிபெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வந்து கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள இருக்கிற வந்து பேச்சு திறமை, உங்களுக்குள்ள இருக்கிற வந்து பிரசன்டேட்டர் இது எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வெளிக்கொண்டு வந்து, நான் என் லீடரோட பெஸ்ட்ன்றத வந்து நீங்க வந்து
எப்பவுமே உங்களோட மைண்ட் செட்ல நீங்க வச்சு நீங்க வந்து டிராவல் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இந்த பிசினஸ் வந்து ஜெயிக்கலாம். தயவு செய்து ஹரி சார் வந்து சொல்லியிருப்பாரு ஒரு ஒரு சில மீட்டிங்ல, ஜிஆர் விஜய் வந்து எனக்கு வந்து ஒரு 2, 3 பிளானுக்கு மட்டும் தான் வந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாமே நான் தான் வந்து பண்ணேன் அப்படின்னு. ஏன் வந்து நான் இத சொல்றேன் அப்படின்னா, அவரு அந்த இடத்துல அவரு தான் பெஸ்ட்ன்றத வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல வேல பார்த்தாரு. என் லீடர் வந்தா தான் ஐடி வரும்னு கிடையாது. என்னாலே அது வந்து முடியும். எனக்கே அது வந்து சாத்தியம். நானே பார்த்தேன்னா வந்து அந்த வொர்க்க வந்து நான் பண்ணி, நான் வந்து பெஸ்ட்டா வந்து வருவேன் அப்படின்றத, அவர் இன்னொருத்தர வந்து டிபெண்ட் பண்ணாத அவருக்குள்ள இருக்கிற ஒரு பிரசன்டேட்டர் அவருக்குள்ள இருக்கிற வந்து ஒரு பேச்சு திறமை, அவருக்குள்ள இருக்கிற வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இது எல்லாமே வந்து அவரு கொண்டு வந்து ஃபீல்டுல போயிட்டு வந்து காமிச்சதுனால, இப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஈகிள்ஸ் டீம்லயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபவுண்டரா வந்து அவர் வந்து இருக்காரு. சரிங்களா? இதே விஷயம் ஜிஆர் விஜய் வந்தா தான் நான் வந்து அப்பாயின்ட்மென்ட்டே போவேன். ஜிஆர் விஜய் வந்தா தான் நான் வந்து நான் அப்பாயின்ட்மென்ட்ட நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அவர் வந்தா தான் ஒன் டூ ஒன் போவேன். அவர் வந்தா தான் நான் வந்து மீட்டிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து இருந்திருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா அவருக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி வந்திருக்குமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து தெரியாது. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பேர வந்து எல்லாருமே வந்து நாம இப்போ வந்து அவர ஒரு ரோல் மாடலா வச்சு சொல்றோம் அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா வந்து நடந்திருக்குமான்றது வந்து எனக்கு தெரியாது. சரிங்களா? எப்போ நீங்க வந்து தனியா போயிட்டு ஒரு நான் ஃபீல்டுல இறங்கி நான் வந்து பிசினஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, நீங்க எப்ப இறங்குறீங்களோ, கண்டிப்பா வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டா வந்து கிடைக்கும். சரிங்களா இது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா வந்து இன்வால்வ்மென்ட். இந்த இன்வால்வ்மென்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு, அ இங்க இருக்கிற ஒவ்வொரு நபரும் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. இன்க்ளூடிங் மீ. என்னும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த இன்வால்வ்மென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் 100% இல்ல. 200% எனக்கு தெரிஞ்சு நம்மளோட டீம்ல இல்லன்னு நான் நெனைக்கிறேன். சரிங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நம்மளோட டீம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இங்க இருக்கிற சாரி ஒரு கால் வந்துருச்சு. அ என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? கோஹோஸ்ட்ல இருக்கிற நபர் மட்டும் சொல்லுங்க. கேக்குது சார். ஓகே. அ இந்த இன்வால்வ்மென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலா வந்து நான் ஆக்சிஸ் இந்தியா பிசினஸ்ல வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் இந்த பிசினஸ்ல வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு லீடரா வரணும். நான் சூப்பரா வந்து இதுல வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா, இந்த இன்வால்வ்மென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா தேவ. இது ஏன் அப்படின்னா, அ இப்ப வந்து நான் வந்து இந்த பிசினஸோட பிளான் வந்து நான் Zoomல வந்து குடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட டீம்ல இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் கால் பண்ணி, "நீங்க எனக்கு பிளான் குடுங்க." "சார் இல்ல சார், எனக்கு இந்த வேலை இருக்கு சார்." சார் இல்ல சார் நான் வந்து வெளியில போனோம் சார். இல்ல சார் என்னால முடியவே முடியாது. இல்ல சார் நான் வந்து அப்புறமா பண்றேன் சார். இல்ல சார் நான் வந்து நாளைக்கு பண்றேன் சார் அப்படின்னு. சரிங்களா? உங்க லீடர் வந்து எதுக்காக உங்களுக்கு கால் பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நம்பிக்கையான வந்து ஒரு பெர்சன் பிளஸ் வந்து நீங்க வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு பிரசன்டேட்டர். நீங்க வந்து இந்த இடத்துல வந்து சூப்பரா வந்து அத அந்த வந்து மீட்டிங்க வந்து வழி நடத்திட்டு போவீங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்கள நம்பி உங்க லீடர் வந்து இன்வைட் பண்றாங்க அப்படின்னா, விஷயம், அது உங்களால பண்ண முடியுமா? முடியாதான்றத யோசிக்கிறத தாண்டி, நீங்க கண்டிப்பா நான் வந்து பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்து ஓகேன்றது வந்து சொல்ல கத்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஏதாவது ஒரு மீட்டிங் வந்து நான் வந்து யாராவது சொல்றாங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா, 99% வந்து நான் முடியாதுன்ற வார்த்தை என் வாயிலருந்து வராது. ஓகேங்க சிஸ்டர் நான் பண்ணிர்றேன். ஓகேங்க சார் நான் வந்து பண்ணிர்றேன். ஓகேங்க சார் நான் வந்து இத வந்து பண்றேன். என்னால முடியுமா? முடியாதுன்னலாம் தெரியாது. அவரு சொல்ட்டாரு. அவருக்காக நான் வந்து ஏதாவது ஒண்ணு நான் கண்டிப்பா வந்து பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஆனா, நம்மளோட டீம்ல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து கால் பண்ணி, ஒரு பிளானு, ஒரு ஹோஸ்ட் ஏதாவது வந்து குடுக்கணும் அப்டின்னா, கிட்டத்தட்ட 10 பேருக்கு கால் பண்ண வேண்டியதா இருக்கு. 10 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நாம வந்து இத வந்து இது பண்றது. இப்போ லீடர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்டின்னா, நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு கோஆப்பரேட்டரா, பிளஸ் வந்து எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்வால்வ்மென்ட் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்க லீடருக்கு வந்து ஒரு மரியாதை குடுக்குறோம் அப்டின்றத வந்து நீங்க இந்த இடத்துல வந்து பாருங்க. சரிங்களா? இதே விஷயம் உங்க லீடர் வந்து அவங்களுக்கு மேல இருக்கிற அப்ளைன் வந்து இந்த விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இவங்க பண்ணாத இருந்ததா 100% இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. அவங்களுக்கும் வந்து கண்டிப்பா சிச்சுவேஷன் இருக்கும். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு வந்து
ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருந்திருக்கும். இருந்தாலும் நம்மளோட லீடர் வந்து நம்மள நம்பி சொல்றாங்களே, அதுக்காகவே நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக, கண்டிப்பா வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. அதனால இந்த இன்வால்வ்மென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா வந்து நம்மளோட டீம்ல வந்து இருக்கணும். இது வந்து என்னோட வந்து கைண்ட்லி ரெக்வெஸ்ட். யாருக்காச்சு இந்த விஷயத்துல மனசு கஷ்டப்படுற மாரி ஏதாவது வந்து சொல்லியிருந்தா வந்து அப்பாலஜிஸ் வந்து கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் நெறைய தடவ வந்து இந்த மீட்டிங் வந்து நான் இது பண்ணும்போது வந்து நான் அத ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னடா இது! அவங்க ஒரு சூப்பரான வந்து பிரசன்டேட்டர் குடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்பேன். ஆனா வரமாட்டாங்க. சரிங்களா? அதனால தயவு செய்து இந்த மாரி வந்து இன்னொரு மீட்டிங் அடுத்த மீட்டிங் உங்களோட இன்வால்வ்மென்ட் எந்த அளவுல இருக்கோ, அதே தான் உங்களோட டீம்லயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இன்வால்வ்மென்ட்டோட வந்து உங்களுக்கு தெரியாத ஒர்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நடக்கும். சரிங்களா? இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நாட் ஒன்லி டீம் மீட்டிங். நீங்க வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடத்துல நம்மளுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கான ஒரு வாய்ப்ப வந்து ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. ஆக்சஸ் இந்தியாலயே பார்த்தீங்கன்னா வந்து, ஆ இப்போ சூப்பரா வந்து ஒரு ஹோஸ்ட் பண்ணக்கூடிய நபர் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, பேச்சு முத்து பேர வந்து சொல்லுவாங்க. அவரோட ஹோஸ்ட் எப்பவுமே வந்து எக்ஸலன்ட்டா இருக்கும். சூப்பரா இருக்கும். அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா வந்து, ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ அவரு வந்து அவருக்கு குடுத்த வாய்ப்ப பார்த்தீங்கன்னா வந்து, ஒவ்வொரு முறையும் வந்து பெஸ்ட்டா குடுக்கணும். எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த ஹோஸ்ட் வந்து சொன்ன நபர் பார்த்தீங்கன்னா வந்து, அவருக்கு நான் வந்து கண்டிப்பா பெஸ்ட்டா குடுக்கணும், பெஸ்ட்டா குடுக்கணும், பெஸ்ட்டா குடுக்கணும் அப்படின்றதுக்காக, அவரு சொன்ன வார்த்தைய வந்து காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக, ஸ்டில் நவ் பார்த்தீங்கன்னா வந்து ஹோஸ்ட்ல எக்ஸலன்ட்டான வந்து ஒரு நபரா வந்து இருக்காரு. அவரோட ஹோஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, ஒவ்வொரு பாயிண்ட் அந்த அளவுல இருக்கும். ஒவ்வொரு விஷயத்த பார்த்தீங்கன்னா வந்து, சூப்பரா வந்து எடுத்து சொல்லுவாரு. நம்மளுக்கு வந்து புரியிற மாரி வந்து சொல்லுவாரு. அவரோட ஹோஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு ஹோஸ்ட் சரிங்களா? அவருக்கு கிடைச்ச வாய்ப்ப, அவர் வந்து ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணதோட விளைவு தான் பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப வந்து நம்ம அவர பத்தி நம்ம வந்து பேசுறோம். சரிங்களா? அதனால இந்த இன்வால்வ்மென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து, 100% வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல வந்து இருக்கணும். சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் ரோல் மாடல். இந்த ரோல் மாடல் அப்டின்னா, எல்லாருமே வந்து ஆக்சஸ் இந்தியால வந்து நீங்க யார சொல்வீங்க அப்டின்னா, பாஸ்கர் சார் மாரி வரணும். ஹரிஷ் சார மாதிரி நான் வரணும். அப்டின்றது தான் பாலமுருகன் சார வரணும், சந்தோஷ் சார மாரி வரணும், விஜயகுமார் சார மாரி வரணும் அப்டின்றத பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே அப்டிதான் சொல்லுவோம். ஆனா, யாராவது ஒருத்தர் நான் என் லீடர மாரி வரணும் அப்டின்றத வந்து இதுவரைக்கும் யாரும் வந்து சொல்ல மாட்டீங்க. சரிங்களா? முதல்ல நீங்க அந்த விஷயத்த வந்து சொல்லுங்க. ஏன் அப்டின்னா, உங்க லீடர் பார்த்தீங்கன்னா வந்து உங்க லீடர் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி அவங்க அந்த இடத்துல வந்திருக்காங்களோ, நீங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க லெவலுக்கு வருவீங்க. அவங்க லெவல்ல இருந்து அதுக்கு அடுத்து வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போறதுக்கு இன்னும் நெறைய விஷயத்த நீங்க வந்து கத்துக்கணும். நெறைய விஷயம் வந்து பண்ணணும். அதனால எடுத்த உடனே வந்து நான் வந்து பறந்தா ஜெட்ல தான் போவேன். அப்படின்ற மாதிரி எடுத்த உடனே அவங்கள மாரி தான் வரணுன்றத வந்து தயவு செய்து வந்து நினைக்காதீங்க. என் லீடர மாரி நான் வந்து வரணும். என் லீடர் வந்து என்ன விஷயமெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. முதல்ல நான் அத ஃபாலோ பண்ணணும். என் லீடர் வந்து என்ன என்ன ஒர்க் எல்லாம் பண்றாங்க. ஒரு சில லீடர் வந்து ஒர்க் பண்ணாத இருப்பாங்க. தயவுசெய்து வந்து ஒர்க் பண்ணாத லீடர வந்து அதே மாரி நான் வந்து வீட்லயே உட்காந்துருக்கணும் அப்படியெல்லாம் வந்து நினைக்காதீங்க. இங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில நபர் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணக்கூடிய நபரா இருப்பாங்க. ஒரு சில நபர் ஒர்க் பண்ணாத நபரா கூட இருப்பாங்க. சரிங்களா? அதனால நான் என் லீடரே ஒர்க் பண்றதில்ல சார். அதனால நானும் ஒர்க் பண்ண மாட்டேன். அப்படியெல்லாம் இருக்காதீங்க. சரிங்களா? ரோல் மாடல் அப்டின்னா, உங்களோட அப்ளைன் வந்து என்னெல்லாம் வந்து பண்றாங்க? என்ன விஷயமெல்லாம் பண்றாங்க? அவங்க எப்படி வந்து வார வாரம் இன்கம் எடுக்குறாங்க? அவங்க எப்படி வந்து பிளானுக்கு போறாங்க? எப்படி வந்து பிளான் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க? அப்படின்ற ஒவ்வொரு விஷயமும் டெய்லியும் அவங்க கிட்ட இருந்து கத்துக்குங்க. டெய்லியும் அவங்க கிட்ட கம்யூனிகேஷன்ல இருங்க. டெய்லியும் வந்து அவங்க சொல்றத வந்து நீங்க வந்து கேட்டு, அது பிரகாரம் நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னாவே, ஃபர்ஸ்ட்டு அவங்கள மாரி வருவீங்க. அவங்கள மாரி வந்ததுக்கு அப்புறம், நீங்க அவங்கள வந்து அவங்களுக்கு மேல யார் இருக்கா? அவங்கள மாரி நான் வந்து வரணும். அடுத்து அவங்க என்ன பண்றாங்க? அவங்க என்னலாம் பண்ணாங்க? அந்த லெவலுக்கு வந்து போறதுக்கு. அவங்க கிட்ட வந்து நீங்க கத்துக்குங்க. அவங்க கிட்ட கத்துக்கிட்டு, அந்த லெவலுக்கு வந்து நீங்க வந்து போங்க. சரிங்களா? அதனால நீங்க வந்து ஒவ்வொரு நபரும் பார்த்தீங்கன்னா வந்து, நான் எடுத்த உடனே அவங்கள மாரி வரணும். எடுத்த உடனே நான் அவங்கள மாரி சம்பாதிக்கணும் அப்டின்னெல்லாம் தயவு செய்து வந்து யாரும் நெனைக்காதீங்க. அதுக்கான காலம் கண்டிப்பா வந்து நம்பளுக்கான
நேரம் எல்லாமே வந்து வரும். சரிங்களா? அந்த கம்பெனில இருக்கிற ஒவ்வொரு லெவலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுக்கான எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து டைரக்ட்டா விபி வந்து சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. நம்மளோட டீம் லீடர் தான் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிக் குடுப்பாங்க. அதனால அவங்கள ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து ரோல் மாடலா வச்சு, அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ, அதோட பெஸ்ட்டா வந்து நான் சம்பாதிக்கணும் அப்படின்றத வந்து நீங்க வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி, நீங்க வந்து இதுல வந்து வொர்க் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நீங்க அடுத்தடுத்த லெவல் வந்து நீங்க வந்து போவீங்க. சரிங்களா? அதனால வந்து இந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா வந்து மஸ்ட். அ இது பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 7த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து லேர்ன் அண்ட் டூப்ளிகேட். இந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். அ நம்மளோட இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கத்துக்க வேண்டியது வந்து நெறைய விஷயம் இருக்கு. நீங்க இப்ப வந்து பாஸ்கர் சார் வந்து ஒரு சில மீட்டிங்ல சொல்வார். அவர் என்னதான் வந்து பெரிய லெஜண்டா இருந்தாலும் சரி, நெறைய விஷயம் கத்து வச்சிருந்தாலும் சரி, ஆனா நான் இந்த பிசினஸ இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன். விஜயகுமார் சாரும் அதான் சொல்லுவாரு. நான் இந்த விஷயத்த இன்னும் வந்து கத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வந்து இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப பெரிய கடல் இது. சரிங்களா? இந்த கடல்ல பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நெறைய விஷயத்த வந்து நாம வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த கத்துக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டில் நவ் நாம வந்து இருக்கிறதிலிருந்து நாம வந்து மறையிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நெறைய விஷயத்த வந்து கத்துக்கிறதுக்கான எவ்ளோ ஒரு விஷயம் இருக்கு. நம்மள ஆக்சஸ் இந்தியாவா இருக்கட்டும், சரிங்களா? நீங்க வந்து வெளியில வந்து நெறைய விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கத்துக்கிறதுக்கான விஷயம் வந்து நெறைய இருக்கு. அதே மாதிரி நம்பளோட இண்டஸ்ட்ரி, நம்பளோட ஃபீல்டுல டெய்லியும் ஏதாவது வந்து ஒரு புது புது விஷயத்த வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கத்துக்கணும். அது லீடர் கிட்ட இருந்து கத்துக்கலாம். இல்ல நீங்க YouTubeலருந்து கத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு மேல இருக்கிற நபர், அவங்களுக்கு மேல இருக்கிற சூப்பர் நபர்கிட்ட இருந்து நீங்க வந்து கத்துக்கலாம். இல்ல நீங்க இப்ப இருக்கிற வந்து குழந்தைங்க கிட்ட இருந்து கூட வந்து ஒரு சில நல்ல விஷயத்த வந்து நம்ம வந்து கத்துக்கலாம். சரிங்களா? அதனால இந்த கத்துக்கிறது அப்படின்றது, இங்க பொறுத்தவரைக்கும் நம்மளோட பிசினஸ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு நபர்கிட்ட எளிமையா சொல்லணும், எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாலேட்ஜபிளா இருக்கணும், எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நபர் வந்து கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஆன்ஸர் பண்ணணும் அப்படின்றத, நம்ப முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து தெளிவா வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்ப ஆப்போசிட்ல இருக்கிற நபர்கிட்ட ஈஸியா வந்து நம்மளுக்கு வந்து புரிய வச்சு என்ட்ரி வந்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டூப்ளிகேட். நான் கத்து வச்சுக்கிட்டா மட்டும் போதுமா? அப்டின்னா கிடையாது. என் டீம்ல இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் நான் என்னெல்லாம் நாலேட்ஜ் கத்துக்கிறேனோ, அத வந்து நான் அப்படியே வந்து டீமுக்கு வந்து டூப்ளிகேட் பண்ணணும். நான் வந்து சொல்லிக் குடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து சொல்லிக் குடுக்குறோமோ, நம்ம எவ்ளோ சொல்லிக் குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு நம்பளுக்கான நாலேட்ஜ் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமா ஆயிட்டே இருக்கும். இப்ப டீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க வந்து என்ன விஷயமெல்லாம் கத்துக்கிறாங்களோ, ஒரு புக்ல இருந்து என்ன சப்ஜெக்ட்ட வந்து அவங்க வந்து லேர்ன் பண்ணி எந்த சப்ஜெக்ட்ட வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் குடுக்குறாங்களோ, அவங்க அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா வந்து 100% வந்து பெஸ்ட்டா வந்து அவங்க வந்து சொல்லிக் குடுக்கணும்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. அப்படி பெஸ்ட்டா சொல்லிக் குடுக்கும்போது, அவங்களுக்கு நெறைய நாலேட்ஜ் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகும். சொல்லிக் குடுத்துட்டே இருப்பாங்க. புது புது விஷயம் ஏதாவது வந்து கத்துக்கிட்டு ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லிக் குடுத்துட்டே இருப்பாங்க. அதே போல தான் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேர் வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க. "அப்பா நீ வந்து அவங்க இது உங்களுக்கு கீழ இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நீ வந்து நெறைய விஷயத்த சொல்லிக் குடு. அவங்களுக்கு தெரியாத விஷயத்த வந்து சொல்லிக் குடு. தெரியாத விஷயத்த நீ கத்துக்கோ. அவங்களுக்கு வந்து இது பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அப்படி சொல்லம்போது தான் அவங்களுக்கான நாலேட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப இருக்கிற காலகட்டத்தில நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து வந்து நாலேட்ஜ் வந்து நாம வந்து எடுத்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கான நாலேட்ஜும் வந்து அதிகமாகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த சரி, நீங்க எல்லாருக்குமே வந்து டூப்ளிகேட் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு தெரிஞ்சு நான் என் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, உடனே வந்து என் டீம்ல யாருக்காச்சும் கால் பண்ணி சொல்ருவேன். நீங்க இத பெஸ்ட்டா பண்ணலாம். நீங்க வந்து இந்த விஷயத்த இப்படி பண்ணுங்க. நான் வந்து இத வந்து பண்ணலான்னு இருக்கேன். நீங்க இத பண்ணுங்க. இது பண்ணா பெஸ்ட்டா இருக்கும். அப்படின்றத நான் வந்து தப்போ, ரைட்டோ அத வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஏன்னா வந்து மேபி நான் பண்றது வந்து எனக்கு வந்து கரெக்ட்டா மேபி இருந்தாலும், இல்லனாலும் சரி, நான் அவங்க கிட்ட சொல்லும்போது மேபி அவங்களுக்காவது வந்து அது வந்து கிளிக் ஆகும். அவங்களாவது அத வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்களாவது பார்த்தீங்கன்னா வந்து அதுல வந்து இன்னும் வந்து நெறைய விஷயத்த வந்து அவங்க மூலியமா நான் வந்து கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதுல ஒரு சில கரெக்ஷன்ஸ் இருந்தா கூட, அவங்க மூலியமா நான் வந்து அத வந்து கத்துக்கலாம்.
சரிங்களா? அதனால நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த தயவு செய்து டீமுக்கும் வந்து டூப்ளிகேட் வந்து பண்ணுங்க. சரிங்களா? இந்த 7 விஷயமும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமான வந்து விஷயம். சரிங்களா? இந்த 7 பாயிண்ட்டும் நீங்க வந்து எந்த ஒரு நபர் வந்து பெஸ்ட்டாவும் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்களோ, கண்டிப்பா நீங்க வந்து எல்லாரோட தனித்துவமா ஆக்சஸ் இந்தியால நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நீங்க யார ரோல் மாடலா வச்சிருப்பீங்களோ, அவங்களோட ஒரு பெஸ்ட்டான வந்து ஒரு பெர்சனா வந்து கண்டிப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு நபரும் வந்து நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆ நான் உங்ககிட்ட வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பிக் தேங்க்ஸ் வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். பிளஸ் அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு பிக் விஷஸ் வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன் அப்டின்னா, நம்மளோட டீம்ல இருக்கிற ஒவ்வொரு நபரும் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சு, நம்மளோட டீம்ல இருக்கிற நபர் வந்து எல்லாருக்குமே வந்து ரோல் மாடலா இருந்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷம். ஏன்னா வந்து இந்த மீட்டிங் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்றத வந்து தெரியல. பட் இங்க இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து, அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து உணர்வு பூர்வமான வந்து ஒரு பாயிண்ட்டு. கண்டிப்பா நான் இவ்ளோ நாளா வந்து மேபி இதில ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து பண்ணாது இருக்கலாம். ஒரு சில பாயிண்ட் வந்து பண்ணியிருக்கலாம். நானும் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நெறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இதுலருந்து இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து வந்து நானும் வந்து கத்துக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். அதனால நான் வந்து உங்ககிட்ட வந்து ப்ராப்பரா வந்து கத்துக்கிட்டு டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். நீங்களும் இந்த விஷயத்த நீங்க பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்த ஹரி சாருக்கும், பிளஸ் நம்மளோட டீம்ல இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நன்றிய வந்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ சோ மச். பேக் டூ எம்சி.